குவைத் நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவைத்தில் வீட்டு வேலைக்காக வராங்கல்ல, அது என்ன விசா, என்ன கேட்டகரியில் அவங்க வராங்க, இங்கே என்ன ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்ஷால்லா நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க, நம்பர் கேட்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். நான் தொடர்ந்து குவைத் சம்மந்தப்பட்டமாக வீடியோ மட்டும் தான் போடுவேன். இன்ஷால்லா பாருங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம குவைத்து வீட்டு வாகன ஓட்டுநராக வரீங்கள்ல, அவங்க என்ன விசாவில் வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காதிம் விசாவில் வருவீங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் 2 டைப் விசா இருக்குது. ஒன்று சூன் விசா, காதிம் விசா. சிம்பிளாக சொல்கிறேன், சூன் விசான்றது கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறது, சரிங்களா? காதிம் விசான்றது நம்ம வீட்டு வேலையில் எடுப்பணும்ல, வீட்டு வேலை மஜூரா க்ளீனிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கு. அந்த டீ கொடுப்பாங்கள்ல, திவானியில் உட்காந்து டீ கொடுப்பாங்க. திவானின்றது அவங்க ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி வைப்பாங்க. அந்த மீட்டிங் ஹாலில் உட்காந்து டீ கொடுக்குறது, அது எல்லாமே வீட்டு வேலை சம்மந்தப்பட்ட ஒர்க்கு. அதனால் காதி மிசாவில் வர்றவங்க ஆஃபீஸில் எங்கேயும் ஒர்க் பண்ண முடியாது, வீட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ரெண்டாவது காதி மிசாவுக்கு இப்போ டிரைவராக நீங்கள் வரீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு பணம் கொடுத்து வராதிங்க. 50,000 60,000 பணம் கட்டி வராதிங்க. அதாவது நீங்கள் புதுசாக குவைத்துக்கு வரீங்கன்னா 110 கேடி சம்பளம் கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 30,000 சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். ரூம் சாப்பாடெலாம் அவங்க கொடுத்துருவாங்க. 2 வருஷம் நீங்கள் ஊருக்கு போக முடியாது, அதுதான் அக்ரிமெண்ட்டு. 2 வருஷம் கழித்து உங்களுக்கு 2 மாதம் 3 மாதம் லீவ் கொடுப்பாங்க. டிக்கெட் அவங்களே போட்டு கொடுப்பாங்க. அதாவது நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க லீவ் சேலரி கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குவைத்தை பொறுத்தவரைக்கும் லீவ் சேலரிலாம் கொடுப்பாங்க, நீங்கள் கேட்டு வாங்குங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டீங்க 110 கேடி சம்பளத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு விசா கொடுக்குறவங்க ஏதோ 10,000 20,000 கேட்டு வாங்குவாங்க தவிர, நீங்கள் அதுக்குன்னு 40,000 50,000 பணம்லாம் கட்டாதீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, புதுசாக வரீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால் டிக்கெட்டு நீங்கள் காசு போட்டு வராதிங்க. நீங்கள் காதி மிசால் டிரைவராக வரீங்கன்னா, நீங்கள் காசு போட்டு நீங்கள் இங்கே வராதிங்க. டிக்கெட் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க. அடுத்தது நீங்கள் தயவு செஞ்சு ஒரு ஏதாவது படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னா, படித்த படிப்புக்கான வேலைக்கு வாங்க. படித்த படிப்பை விட்டுட்டு நீங்கள் டிரைவராக வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வருஷம் நீங்கள் ஊருக்கு போக முடியாது. உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். திருப்பி நீங்கள் டிரைவராக தான் வருவீங்களே தவிர படித்த வேலைக்கு வரமாட்டீங்க. அதனால் ஏதாவது ஒரு படிப்பு படிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் நாள் குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 30,000 இங்கே சம்பாதிக்கிறது நம்ம ஊர்லேயே சம்பாதிச்சிடலாம், சரிங்களா? அதனால் நம்ம கொஞ்சம் காசு செலவு பண்ணியாச்சும் ஏதாவது பண்ணியாச்சும் நம்ம படித்த வேலைக்கு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு குரோத் கிடைக்கும். அதாவது முதல் 2 வருஷத்தில் நீங்கள் குரோத் கிடைக்கலனாலும், நீங்கள் படித்த வேலையிலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் படித்த வேலைக்கு வாங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட நிறைய சம்பளம் கொடுப்பாங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரத்தில் கொண்டு போய் அவங்க வைப்பாங்க. ஏன்னா நான் என்னோடய ஃப்ரெண்டுங்களாம் நல்ல நல்ல பொசிஷனில் போயிருக்காங்க. அதாவது 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இப்போ நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அதனால் எக்காரத்தை முன்னும் படிச்சிருந்தீங்கன்னா வீட்டு டிரைவர் வேலைக்கு வராதிங்க. குவைத்துக்கு வாங்க. நல்ல இன்டர்வியூ ஊரில் ஏகப்பட்ட இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி ஈஸியாக குவைத்துக்கு வரலாம். தயவு செஞ்சு எந்த ஒரு ஏஜென்ட்டையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. அதை மாதிரி பணம் கேட்டாங்கனாலே நீங்கள் யோசிங்க, ஃபஸ்ட்டு நமக்கு எதுக்கு பணம் கேட்குறாங்க, ஃபஸ்ட் நமக்கு எவ்வளோ சம்பளம். அதாவது 30,000 காதி விசாவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, 30,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த விசாவுக்கு 70,000 80,000 ஏஜென்ட் நம்பி பணம் கட்டி ஏமாந்து வராதிங்க தயவு செஞ்சு. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வீடியோவில் என்னென்ன வேலை காதிம் டிரைவருக்கு இருக்கும் வீட்டில் அப்படின்றது நான் உங்களுக்கு போடுறேன்.